Hi all, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 14th. இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா காரடையான் நோம்பு. நான் பாத்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து ஸ்ரீரங்கம் வந்தாச்சு. ஸோ இந்த தடவை பாத்தீங்கன்னா நான் காரடையான் நோம்பு வந்து அம்மாவோட தான் செலிப்ரேட் பண்றேன். ஆக்சுவலாக நான் இப்போ இன்ட்ரோவை எப்போ கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக உங்களுக்கு வருஷப்பிறப்பு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock தான் ஆக்சுவலாக வந்து டைம் நம்ம வந்து சரடை கட்டிக்கிறதுக்கு. நான் சரடெல்லாம் கட்டியாச்சு. இன்னைக்கு என்னோட டே எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து செம சூப்பராக அவனுக்கு வந்து ஒரு ஷூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நான் புனேயில் இருக்கிறப்பவே ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து இன்னைக்கு தான் டெலிவரி ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. அவனுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு புது ஷூஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு காரடையான் நோம்பு எங்கிட்ட எப்படி போகிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, அன்னிரோத் காட்டில் மழை. ஷூஸ் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணியிருந்தோம், பியூமா ஓடுது அமேசானில். கரெக்டாக காரத்தால் தான் வந்தது. இதுதான் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட ஷூஸ். கம்ஃபர்டபுளாக இருக்காடா? கரெக்டாக இருக்கா? அவன் எந்த ட்ரெஸ் கூட மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு மேட்சிங்காக ரெடி ஆகிட்டான். சூப்பராக இருக்குடா. போகலாம். சரியா? ஓகே, சூப்பர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங். ஈவினிங் வந்து கரெக்டாக 6 o'clock தான் வந்து வருஷம் பிறக்கிறது. காரடையான் நோம்பு அப்படிங்கிறதுனால நம்ம 6 o'clock வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சாப்பிட்டோன்னாலும் அது வந்து ஈவினிங் வந்து ஃபஸ்ட்டு செய்கிற அந்த நோம்புக்கு கொழக்கட்டை ரெடி பண்ணுவோம், அதுவாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம். இன்றைக்கி காரடையான் நோம்பு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபுல்லாகவே அன்றைக்கி டே வந்து நம்ம விமன் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் தாங்க இருக்கணும். பட் அன்றைக்கி நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா அடை ரெடி பண்ணுவோமா, அதை மட்டும் சாப்பிடணும். வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா அதுக்கப்புறம் வந்து அனிருத் மட்டும் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு சிம்பிளாக ஒரு சமையல் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா பால், சர்க்கரை போடலாமா? சர்க்கரை போடல, ஜஸ்ட்டு கோதுமை ரவை கண்டிடமா. கோதுமை ரவையை வேக வச்சுட்டு பால் மட்டும் விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் சுகர் சாப்பிட்றது இல்லைங்கிறதுனால போடுறேன். என்ன பண்ணுறீங்க? கொழக்கட்டைக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு வந்து வறுத்துட்டுருக்காங்க. மாவெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாம்மா? மாவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை கொழக்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு கொழக்கட்டை, ரெண்டு தான் ரெடி பண்ண போகிறோம். நல்ல வாசனை வருதுல்ல. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம வறுத்தோம் இல்லையா, வறுத்த காராமணியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நமக்கு வந்து கொழக்கட்டைக்கு வேணும், அதை வந்து வெத்த போட்டிருக்கோம். ஒரு சுற்றி எடுத்துக்கலாம் மிக்சியில். மக்களே, இது பார்த்திங்கன்னா வெள்ளை ரெடி பண்ணுறதுக்கு அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. வெள்ளை கொழக்கட்டைக்கு வெள்ளை எப்படி இது பண்ணாங்கிறத அம்மா சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. 2 டம்ளர் வெல்லம், 2 டம்ளர் தண்ணி, கொஞ்சம் திருவிழா தேங்காய், ஏலக்காய் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதித்தவுடன் மாவு 2 டம்ளர் மாவு. ஓகே ஓகே. சரி, 2 டம்ளர் மாவு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். வேக வச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து அதை அடை மாதிரி தட்டணும். தட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது கூட்டியிருக்கேன், எனக்கு தெரியும். பையன் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது வந்து இப்போ வந்து வெள்ளை கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி. இப்போ உப்பு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ உப்பு கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். அது நான் உங்ககிட்ட கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு அடைக்கு வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், இது 2 சிகப்பு மிளகாய் போடலாம். சிகப்பு மிளகாவும் போடலாமா? இப்போ அம்மா வந்து சிகப்பு மிளகாய் ஆட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக நான் அம்மாவை கூப்பிட்டுட்டே இருந்தேன், வெள்ளை ரெடி பண்ணுறப்ப கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க பண்ணிட்டாங்க, அதனால தான் அவங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரியே தட்டைப்பயிறு பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. இன்னைக்கு பார்க்குறதா காமிக்கலையா? எங்கள் அம்மாவுக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எட்டாச்சு அப்படின்னு இங்கேருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ 2 சிகப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறாங்க. கூட பெருங்காயம் வேணுமா? இப்போது இப்போ தண்ணி குடிக்கும்போது போடலாம்.
ஓகே, இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாமா? இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். தேங்காய், பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நல்ல சுற்றி எடுத்துக்கலாம், கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் மாவு இருக்கா, அதே மாதிரி வெள்ளை ரெடி பண்ணுறதுக்கு எங்கேயும் இருக்குது. இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே சித்திக்கிட்டு கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளை ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா தான் நம்மளால் தட்ட முடியும். ஒரு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நல்லா பிசைய உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாகிடும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் காராமணியும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கிரைண்டரில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு வெள்மூனை. பார்த்திங்கன்னா மாவு எப்படி இருந்தது, ஒரு மாதிரி கட்டியாக இருந்த மாதிரி இருந்ததில்ல. இதை நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள் தட்டுறாங்க. கொஞ்சம் மாவு எடுத்து தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டாச்சு. அவ்வளோதான், அப்படி தான் ரெடி பண்ணோம். கரெக்டாக இருக்குல்ல பதம்? இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அந்த மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா பிசையணுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து நல்லா பதமாக இருக்கும். ஒரு குட்டி ஒட்டை போட்டு ஒட்டை விட மாதிரி இப்போ வெள்ளை அடை ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உப்படைக்கான மாவு இல்லைம்மா? இது வந்து மெஷினில் போயிட்டு அரைச்சிட்டு வந்திருக்காங்க. அடுத்தது பாட்டிக்கு இடம் விடுப்பா, அதுக்கு எடுத்துன்னு போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா 3 டம்ளர் மாவு நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, தாளிச்சு கொட்டுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். தாளிக்கலாமா? தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்செடுத்து இப்போ நம்ம வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் இது கூடவே ஆட் பண்ணி அரைச்சிட்டோம். கடுகு வெடிச்சிடுத்து. அதே மாதிரி உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவந்ததுக்கு பிறகு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். என்றைக்குமே என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி தான் கணக்கு. உப்பு குழக்கட்டிக்கு வெள்ளை உப்படைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டம்ளர் எடுத்துருக்கோமா, ஸோ 3க்கு 6 தண்ணி விட போகிறோம்லம்மா. 6 தண்ணி நம்ம விட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 தண்ணி விட்டுருக்கோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய், பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காராமணியும் ஆட் பண்ணோம்ல. போட்டுருங்க. காராமணி நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டு கொதிச்சதுக்கு பிறகு நம்ம வந்து மாவு ஆட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இட்லி தட்டில் அதையும் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இட்லி தட்டில் 2 இதுவாக ஒவ்வொரு இதுக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, வரேன். இங்கே பார்த்திங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொங்கி எடுத்து நல்லா கொதிச்செடுத்து பொங்கி எடுத்துங்கிறேன். இப்போ நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை கலந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும்லம்மா பாத்திரம்? அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க.
அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க, அம்மா தான் சொல்கிறாங்க, இல்லைன்னா அடி டக்குன்னு பிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உப்படைக்கு கிளறி வச்சாச்சு. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வெள்ளடையை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு வச்சுக்கலாம், இட்லி வைக்கிற மாதிரியே. இது வந்து இருக்கு பேர் என்ன, உப்படைக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ உப்படைக்கு இந்த மாவு ரெடி பண்ணிதனமா நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான வெள்ளை கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கவே நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் வந்து வெந்த உப்பு கொழுக்கட்டைகள், மீதி உப்பு கொழுக்கட்டைகள் இது எல்லாமும் வெந்தெடுத்து இது வேகணுமா, இது என்ன தாங்க வைக்கணும், இது மட்டும் தான் வெந்திருக்கு. இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை தொடங்கலாம். சரடு பார்த்திங்கன்னா எப்படி மோஸ்ட்லி நம்ம வந்து கவுண்ட் எடுத்துக்கணுன்னா எத்தனை பேர் நம்ம கட்டிக்கிறோமோ சேர்த்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சரடு எடுத்துடணும். ஜஸ்ட்டு மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சளை வந்து தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே பூ எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம வந்து தாலி சரடு போட்டுருக்கோம்ல, அதையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படின்னா கரெக்டாக காரடையாக அன்றைக்கி சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் சரடு எடுத்து வச்சுட்ருக்காங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா சரடு வந்து திருமங்கல்யத்தில் வந்து மாற்றிக்கிட்டோம். நம்ம கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்ல, அதில் வந்து ஜஸ்ட்டு சேஃப்டி பின் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து ஓட்டை போட்டுடலாம். போட்டுட்டு அந்த சரடை இருக்குல்ல, அதை மஞ்சளுக்குள்ளே விட்டுட்டு பூவை வச்சு சேர்த்து கட்டினோன்னா அப்போ வந்து சரடு ரெடியாக இருக்குது. ஒரு தம்பாளத்தில் வந்து வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாமே வச்சு ரெடியாக இருக்குது. சுவாமிக்கு வந்து இனிமேல் நெய்வேதம் பண்ண வேண்டியதான். நான் பார்த்திங்கன்னா நோம்படிக்கு இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த எம்பலிஷ்டு குட்டி குட்டியாக வந்து சம்கி ஒர்க் இருந்தது. அதே மாதிரி யானை இருந்தது. கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யோக்லேயும் அழகாக கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவ்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யானை இருந்தது. இதோட பிராண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஷர். எங்கள் அம்மாவும் க்ரீன் கலர் கட்டினாங்களா, ஸோ 2 பேரும் மேட்சிங். பார்த்திங்கன்னா சூப்பராக கோலம் போட்டுட்டு கீழே வந்து மேலே வெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து உப்படை, அதுக்கப்புறம் வெள்ளடை, இதெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான், அம்மா, சித்தி, மாமி எல்லோரும் இருக்கும். அதனால 4 களம் போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா 4 களம் போட்டிருக்கு. சுவாமிக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பூ வச்சாச்சு. விளக்கெல்லாமும் வந்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஏற்றியாச்சு. சுவாமிக்கும் பார்த்திங்கன்னா பரிமாறியாச்சு. அதே மாதிரி நம்ம கட்டிக்க போகிற சரடெல்லாம் சுவாமிக்கு வச்சு நம்ம இப்போ வந்து நெய்வேதம் பண்ணிக்கலாம்.